டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு, அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ வந்து ஒரு 10,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துருக்குதுன்னா ஒரு 500 நீங்கள் இதுக்கு வந்து அட்வான்ஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் முழுசாக வரும் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வரும். அதை நம்பி ஒரு 500 அவன் எவ்வளோ கேட்குறானோ, தட் இஸ் ஐம் டெல்லிங் 500 வந்து எவ்வளோ கேட்குறானோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்வத்தில் 10,000 வருதுன்னா உடனே டக்குன்னு போட்டுருவாங்க. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஏமாற வேண்டாம், அதெல்லாம் வந்து டூப்ளிகேட். யாருமே நமக்கு ஒரு பைசா கூட இலவசமாக தரமாட்டாங்கன்றத மைண்டில் முதல்ல வச்சுங்க. தட் மீன்ஸ் ஸ்கூல் மூலிமா கொடுக்குறது வேறு. ஸ்கூலில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணி உங்களுடைய ஹெட் மாஸ்டர் மூலம் கொடுப்பாங்க. செல்ஃபோனில் யாரோ கொடுக்குற ஒரு மெசேஜ், எங்கேருந்தோ கொடுக்குற மெசேஜை கண்டிப்பாக செல்ஃபோன் மெசேஜை எப்போவுமே பணம் கொடுக்கல் வாங்கல் எனக்கு பணம் போடுங்கன்ற விஷயத்தில் 100% நம்பாதீங்க. அவ்வளோதான், இதுதான் ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஏன்னா ஒரே ஒரு இது சொல்லுங்க எனக்கு, அதாவது ஒரு சின்ன கதை மட்டும், ஒரு நிமிஷம் நடந்த ஒரு விஷயம். ஒரு ஃபாதரு மதரு அவங்களுக்கு வந்து ஒரு லேடி, ஒரு பொண்ணு, 3 பேர் தாங்க ஃபேமிலியில். ஃபாதர் வந்து ரிட்டையர் ஆகிறது. ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணார், ரிட்டையர் ஆன பணம் 60 லட்ச ரூபா வருது. வாங்கி வீட்டில் வச்சுட்டு பெங்களூர் போகிறார். மதரும் அந்த பொண்ணும் வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அது மாதிரி இங்கிலாண்டில் அன்அக்கௌண்டடாக இருக்கக்கூடிய $100 மில்லியன் அப்படின்னா எவ்வளோ, ஒரு 10 கோடிக்கு மேலே அமௌண்ட் இருக்குது. அந்த நம்பர் உங்களுடைய நம்பருக்கு அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி